அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய கண்களும் காதுகளும் கெட்ட விஷயத்த பார்க்கறதுலயும் கேட்கறதுலயும் ரொம்ப ஆர்வம் காட்டுங்க. மூக்கு இருக்குதுல்ல, அது மத்தவங்களோட விஷயத்துல நுழைஞ்சிட்டே இருக்கும். கைகள் கெட்ட பழக்கங்கள செய்யும், கால்கள் கெட்ட விஷயத்த நோக்கி நம்மள கூட்டிட்டு போகும். இது எல்லாத்தையும் விட டேஞ்சர்னா வாய் தாங்க. பொய், புறம், அவதூறு எல்லாத்தையும் பேசிட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டே இருக்கும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மறுமையில நம்மளோட உடல் உறுப்புகளே நம்மளுக்கு எதிரா அல்லாஹ் கிட்ட சாட்சி சொல்லுங்க. இந்த வசனத்த பாருங்க. குரான்ல சொல்றான், நம்மளோட தோள்களே நம்மளுக்கு எதிரா சாட்சி சொல்லுமாம். அந்நாள்ல நம்ம வாயில முத்திரையிட்டுட்டு அல்லாஹ் நம்மளோட கைகளையும் கால்களையும் சாட்சியை கூப்பிடுவானாங்க. இது மாதிரி மறுமையில நம்ம உடல் உறுப்புகளால நம்ம அல்லாட்ட மாட்டிக்காம இருக்கணும்னா, நம்ம உடம்பையும் நம்ம சிந்தனையும் நாம தாங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். நம்மளால 100க்கு 100 நல்லவங்களா இருக்க முடியாதுங்க. ஏன்னா நம்மளோட டிசைனே அப்படிதான். இதுல ஷைத்தான் வேற நம்மள எப்படா வழிகெடுக்கலான்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் தாங்க அல்லாஹ் நம்மளுக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட். இந்த மனுஷன் தீய வழியில போகாம தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிறானா, ஷைத்தானோட பிடியில சிக்காம நல்லவனா இருக்கானா அப்படின்னு நம்மள டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அல்லாஹ்க்கு தெரியும் இந்த மனுஷனால முழுமையா அப்படிலாம் இருந்துட முடியாதே, மனுஷன் தடுமாறக்கூடியவன் அப்படின்னு தெரியும். அதனாலதாங்க அல்லாஹ் நம்மள அதிக அதிகமா பாவ மன்னிப்பு கேட்க சொல்றான். அல்லாஹ் அதிக அதிகமா மன்னிக்க கூடியவனாக இருக்காங்க. நம்ம தீமையை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டோம்னாலே நம்ம நன்மையை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சொர்க்கத்தை நோக்கி நடக்க ஆரம்பிப்போங்க. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா.